பண்டிகை எவ்வாறெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்று என் தோழிகளும் தோழர்களும் உங்கள் முன் பேச வருகிறார்கள். போகி பண்டிகை பற்றி என் தோழன் அர்ஜுன் பேச வருகிறார். மார்கழி கடைசி நாளாகும். ஆடி மாதத்தில் விதைத்த விதைகள் வளர்ந்து அறுவடை நிலையை அடைந்து செழித்திருப்பதை உழவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடை பொங்கல் விழா பற்றி பேச வருகிறார் என் தோழன் லிங்கேஷ். மாட்டுப்பொங்கல் தை 2ஆம் நாள் பொங்கல் வைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு பொங்கல் விழாவை நாமும் கொண்டாடி மகிழ வேண்டும். நன்றி, வணக்கம். நம் பள்ளியின் முதல்வர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே மற்றும் என் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருவள்ளுவர் தினம் மற்றும் தமிழர் திருநாள் கூடியுள்ளோம். மனதின் ஆழத்தில் மௌனமாய் பிறக்கும் சொல் நம்பிக்கையுடன் வானை தொடும். அதுவே பிரார்த்தனை. அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பேன சங்கோஷிகே விபஞ்சாமிலங்கே ஆனந்திகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே, தர்மாம்பிகே தேவி வாராம்பிகே, பவித்ராம்பிகே ரங்கநாதாம்பிகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பே அம்பிகே ஜெகதம்பிகே. தமிழர் திருநாள் என்று கூறப்படும் பொங்கல் நம் தமிழர்களின் அறுவடை திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் 4 நாட்களுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இறையானவர் வள்ளுவர், அவரை எண்ணுவர் அல்லல் படுவர். வள்ளுவர் முழுவதுமாய் எங்கும் வாழ்ந்திருந்தால் ஒழுக்கம், பண்பு, அன்புடைமை குறைந்திருக்காது. சாதி, சண்டை, பேராசை, கொலை, களவும் இருந்திருக்காது. ஒழுக்கம், பண்பு, அன்புடைமை குறைந்திருக்காது. வள்ளுவம் முழுவதும் எங்கும் வாழ்ந்திருந்தால் ஒழுக்கம், பண்பு, அன்புடைமை குறைந்திருக்காது. சாதி, குதிரை குனியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி சொல்லும் வழியாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா ஜோஷிதா. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். பொங்கல் என்ற சொல்லே பொங்கி பெருகுதல் என்பதை குறிக்கிறது. நம் வாழ்க்கையும் நம் மகிழ்ச்சியும் வியர்வைக்கும் பலன் கிடைத்த நாள்தான் இந்த பொங்கல் திருநாள். இன்று நான் உங்கள் முன் திருக்குறளின் சிறப்பை பேச வந்துள்ளேன். திருவள்ளுவர் தமிழுலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய அறிஞரும் உலகப் பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் என்னும் அற்புத நூலை இயற்றிய மகத்தான கவிஞரும் ஆவார். அவர் எந்த ஒரு மதத்திற்கோ இனத்திற்கோ ஆசிரியர் பெருமக்கள், தமிழீழா தமிழ் செல்வன் அவர்களுக்கும் ஒரே சிங்களாக மிகவும் அற்புதமாக தொகுத்து வழங்கினீங்க. என்னுடைய பாராட்டுகள், தனிப்பட்ட பாராட்டுகள் உங்களுக்கு. அப்படி இனிமே நன்றி. பாரதியாரின் வரிகளோடு 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவியாக நான் நன்றியுரை வழங்க வந்துள்ளேன். இன்று நமது பள்ளியில் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின விழா கொண்டாட்டம் இனிதே நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியின்